வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர். ஸோ என்ன கேம் எல்லாமே அவங்களே நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. இன்னைக்கு யாருப்பா? ஓ, அவரா? இது நம்ம ஆளு. வணக்கம் யாஷ்மிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம். சூப்பரா இருக்கேன்ப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ன படிக்கிறீங்க? நம்ம வேலூர்ல எங்க இருக்கீங்க, எங்க படிக்கிறீங்க, அதை பத்தி சொல்றீங்களா? நான் வந்து 11th படிக்கிறேன். ஸ்ப்ரிங் டே சீனியர் செகண்டரி ஸ்கூல், இறைவன்காடு. சூப்பருங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸ் பேரும் வித்தியாசமா இருக்கு. அது எப்படி விளையாடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமா இருக்கு. அதை பத்தி சொல்றீங்களா? ஊஷு வந்து ஒரு டைப் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதுல வந்து இப்ப கராத்தேனா அதுல வந்து ஒன்லி ஹேண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆமா. இப்போ ஊஷுல வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸ், நிறைய லெசன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. இப்போ மெயின் 3 கேட்டகரி இருக்கு. ஓகே. நாங்குவான், சாங்குவான், தைசி. இது வந்து சைனீஸ் தெரியுது, புரியுது. ஸோ இந்த கூஷ் அப்படிங்கறது வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் இதை அறிமுகப்படுத்தினா? யார் அதை வந்து கரெக்டா பயிற்சி, அதோட வழிமுறைகள் அதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எங்களுக்கு ஊஷுன்னா என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து கராத்தே கிளாஸ் தான் போயின்னு இருந்தோம். எங்க பேரண்ட்ஸ் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. நாங்க வந்து கேர்ள்ஸ்னால எங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்னால எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. சூப்பருங்க. கராத்தே கிளாஸ் தான் போயின்னு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க 4th படிக்கும் போது தான் எனக்கு ஊஷுன்னா என்னன்னு தெரிய வந்துச்சு. அப்புறம் தான் நாங்க ஊஷு கிளாஸ் சேர்ந்து ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸ், நேஷனல், இப்ப இன்டர்நேஷனல் லெவல் வரையும் போயிருக்கீங்கல்ல? இவ்வளவு இயர்ஸ் கழிச்சு இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு இன்டர்நேஷனல். சூப்பருங்க, வாழ்த்துக்கள். அதை பத்தி இன்னும் நிறைய நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு கேட்டு வந்துடலாம். இது ஹலோ எஃப்எம். நீங்க சொன்னீங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்பதான் என்னால இன்டர்நேஷனல் போக முடிஞ்சதுன்னு. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது? ஏன்னா புது முகங்கள், வேற நாடு விட்டு நாடு நீங்க போய் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல அங்க வந்து நீங்க போட்டி போட வேண்டியதா இருந்திருக்கும். அது எப்படி இருந்தது அந்த தருணம்? வேலூர்ல இருந்து 7 members போனோம் ரஷ்யாக்கு. மாஸ்டரு, நாங்க டீம். ரஷ்யா போறதுக்கு இண்டிவிஜுவலுக்கு 3 lakhs அப்படி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றா? ஸ்பான்சர் எதுவும் இல்ல, நாங்க ஓன் மணி வச்சுதான் போனோம். எல்லாம் பேரண்ட்ஸ் தான் ஃபுல் மோட்டிவேஷன். சோ வேற லெவல் சப்போர்ட் நினைக்கிறேன் வீட்ல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. சோ என்ன மாதிரி சப்போர்ட் இங்க இருந்து கிடைச்சா நல்லா இருக்கும்? இல்ல வேலூர்ல ஸ்போர்ட்ஸுக்கு இன்னும் இந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னா என்ன சொல்வீங்க? இந்த ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ யாருக்கும் தெரியாது. கராத்தேன்னா தெரியும், ஊஷுனா என்னன்னு தெரியாது யாருக்கும். சோ இப்பதான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது இந்த ஊஷு அப்படி கேம். இன்னமும் தெரிஞ்சுச்சுன்னா நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஊஷ் அப்படின்றது தற்காப்பு கலை, கராத்தே மாதிரி. சோ இத கத்துக்கிட்டா இந்த மாற்றங்கள்லாம் வரும். இதெல்லாம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன சொல்வீங்க? இப்ப கொரோனா டைம்ல எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தோம். அப்ப வந்து நம்மளுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ண முடியாது நம்மளால. இப்போ நம்ம வெளியே தனியா கிளாஸ் போனோம்னா எல்லாத்தையும் ஒன்னா பண்ணலாம். இப்ப எக்ஸசைஸும் கத்துக்கிற மாதிரி ஆச்சு, நம்ம இந்த ஊஷு பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரியும் ஆச்சு. இதுல ஒரு லெசன் இருக்கு தாய்ச்சின்னு சொல்லி, அதுல வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாமே வரும். நம்மளோட ஹெல்த்தும் ஸ்போர்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் பிளஸ் ஹெல்த்தும் மெயின் பாத்துக்கலாம், பிளஸ் தற்காப்பு கலையாவும் இருக்கும். ஆமா, நிறைய அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நானும் ஊஷ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன உடனே எனக்கும் ஆசை வந்துருச்சு. ஸோ தாய்ச்சி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கைண்ட் ஆஃப் யோகா மாதிரி கை மூவ்மெண்ட்ல ஏர்ல பண்ணுவாங்க, அதுதானே? சூப்பர் கண்ணா. ஸோ நீங்க என்ன மெடல்லாம் வின் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? அடுத்து எதை வின் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் கோல்டு, டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் கோல்டு, நேஷனல்ல வந்து ஒரு சில்வர் ஒரு பிரான்ஸ். இப்ப ஜார்க்கண்ட் போன 2021ல நடந்துச்சு. சூப்பர். அதுல வந்து சில்வரோ பிரான்ஸோ எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்ப ரஷ்யா போகும்போது சில்வர் இன்டர்நேஷனல் லெவல்ல. இப்ப ரீசெண்டா கேலோ நடந்துச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. அதுல வந்து பிரான்ஸ் மெடல். இன்னும் மெடல் அடிக்கணும், இன்னும் கோல்டு அப்படிங்கறது. நிறைய இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போனோம். ஓகே, சூப்பர் கண்ணா. உங்களுடைய கனவெல்லாம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி வந்து எங்க கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பத்தி ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ அடுத்து நமக்காக பாட்டு, அதுக்கப்புறம் கருத்துன்னு எல்லாமே காத்திருக்கு. காத்து வாக்கில்